நேர்களுக்கு வணக்கம். நேற்றைக்கே தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடத்தப்பட்ட அந்த பிரச்சார கூட்டத்துல, கரூர்ல கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 41 உயிர்கள் பலியாகியிருக்காங்க. நேற்றைக்கே ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். ஆ ஒவ்வொரு வீடியோ ஆரம்பிக்கும்போதும், இந்த சம்பவத்துல ஆதங்கப்படக்கூடாது. ஆ ஒரு எல்லைக்குள்ள பேசணும். இப்படிதான் பேசணும். பத்திரிக்கையாளரா தான் பேசணும், ஊடகவியலாளரா தான் பேசணும் அப்படிலாம் நினைப்போம். ஆனா, அது நம்மள மீறி இந்த கோவம், ஆதங்கம்லாம் வரதுக்கு காரணம் என்னன்னா, அங்க அநியாயமா உயிரிழந்த அந்த 10 குழந்தைகளோட அந்த வலி, வேதனை அந்த நேரத்துல எப்படி அவங்க துடிச்சிருப்பாங்கன்னு யோசிக்கும்போது, யாராலயுமே இத மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. விஜய் அவர்கள் இதையெல்லாம் மறந்து எப்படி மனசாட்சியே இல்லாம அட்வொகேட்ட அனுப்பி, தன்ன அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது. தன் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் வந்துரக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர அனுப்பி வச்சு, எப்படி இப்படியெல்லாம் கோர்ட்ல பேசுறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல. அதுபோக தன்னுடைய ஆ தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா அவர்கள இப்படி ட்வீட் போடு அப்படின்னு சொல்லி, ட்வீட் போட்டு அது கொஞ்சம் ஒரு சில நிமிடங்களே ஷேர் ஆக ஆரம்பிச்ச உடனே, ஆ அதுக்கப்புறமா அத டெலீட் பண்ணிர்றது. எனக்கு அரெஸ்ட் பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆ கண்ட மணிக்கு பலர் பேசுறாங்க, பலர் ட்வீட் போடுறாங்க. விஜய் அவர்கள் எப்படி எங்க அண்ணன் நல்லா இருக்காரு. எங்க அண்ணன் மேல எந்த தவறும் இல்ல. எங்க அண்ணன் பாவம் உடைஞ்சு போயிட்டாரு. சாப்பிடல அப்படி இப்படின்னு. அந்த இறந்து போன 41 பேரோட குடும்பம் 2 நாளா என்ன தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்களா? எந்த நிலைமையில இருந்திருக்காங்க? ஒரே ஒரே ஒரு விஷயம். சரி நம்ம அந்த ட்வீட் போட்டவங்க, அந்த விஷயம் உண்மை பாஜக அமைச்சிருக்கக்கூடிய அந்த உண்மை கண்டறியும் குழு, தமிழக அரசு அமைச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் ஆணையம், இத பத்தியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு அ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய அவருடைய கருத்துக்கள், இத பத்தியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நீதிமன்றத்துல கரூர் நீதிமன்றத்துல நடந்த வாதங்கள பத்தி பேசலாம். அதற்கு பிறகு இந்த விஷயத்துக்கு வரலாம்னு நினைக்கிறேன். ஓகே. டிஎஸ்பி தரப்புல இருந்து முதல்ல வச்ச விஷயம் என்னன்னா, இந்த கூட்ட நெரிசலுக்கும், இந்த உயிரிழப்புகளுக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தான் காரணம் அப்படின்னு டிஎஸ்பி சொல்றார். உடனே தாவேகா வழக்கறிஞர் சொல்வது என்ன அப்படின்னா, இந்த உயிரிழப்பிற்கு முழுமொத்த காரணம் ஆளும் அரசு தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி? ஆளும் அரசுடைய இன்னொரு பார்ட்டி தான் தமிழக வெற்றிக் கழகமா? அந்த பார்ட்டியினுடைய தலைவரான விஜய் அவர்கள் என்ன எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய தம்பியா? இந்தா ஒரு 1000 கோடி வச்சுக்கோ. அத வச்சுட்டு கட்சி ஆரம்பிச்சு இந்த மாரி ஊர் ஊரா போ. உன்ன ஒரு மாஸ் ஹீரோ, நீ ஒரு ஹீரோ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உன்ன ரொம்ப பிடிக்கும். அதனால உன்ன பார்க்க கூட்டம் வரும். கூட்டம் வந்தா இந்த கூட்ட நெரிசல் வரும். ஆஸ் யூசுவல் என்ன பாதுகாப்பு குடுக்குறாங்களோ காவல்துறை, அத விட கொஞ்சம் கூடுதலாவே குடுப்பாங்க. ஆனா உங்க கட்சிக்காரவங்க உன்னோட கண்ணசைவுக்கு தானே ஆடுவாங்க. ம். உங்க காவல்துறை கண்ட்ரோல் எல்லாம் மதிப்பாங்களா? அவ்ளோ நேர்த்தியா காவல்துறையினர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த ரோட்ல பார்க்கும்போது, அந்த காட்சிகள பார்க்கும்போது, புஸ்ஸி ஆனந்த் அவர்களுடைய ஒரு கார் வந்தோனே போதும் எல்லாத்தையும் தள்ளிட்டு அப்படி ஓடுது அந்த கூட்டம். இப்படி ஒரு அதாவது காவல்துறையினுடைய கண்ட்ரோல மதிக்கக்கூடிய இப்படி ஒரு கூட்டம். விட்டுருங்க நம்ம. அது அது மேல பேச வேணாம். அது பேசினா நம்ம எப்படி பேசணும்னு தெரியல நமக்கு. இன்னொரு விஷயம். விஜய் அ விஜய் அவர்கள் வந்த அ நேரத்துல ஒரு அசாதாரண சூழல் எழுந்தது. அ அத நாங்க எச்சரித்தோம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க. உடனே டிவிகே தரப்புல இருந்து அசாதாரண சூழல் எழுந்தது நடக்கும் அப்படின்னு கவனித்த போலீசார் ஏன் பிரச்சார வாகனத்தை தடுத்து நிறுத்தல? ஏன் அனுமதிச்சாங்க? அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து கேக்குறாங்க. அதாவது காலையில இருந்து அதாவது நீங்க 8:45க்கு பேசுவேன்னு சொன்னீங்க நாமக்கல்ல. 1 மணிக்கு பேசுவேன்னு சொன்னீங்க கரூர்ல. ஆனா காலையில 6 மணில இருந்தே முன்னாடி நாள் இரவுல இருந்தே காவல்துறை பாதுகாப்பு குடுக்குறாங்க, திட்டங்களை வகுக்குறாங்க, எப்படி நெறிப்படுத்துவது மக்கள் அப்படின்னு அவங்க தூக்கம் இல்லாம உழைச்சுக்கிட்டு இருக்காங்களே. இந்த காவல்துறை உண்மையா சொல்றேன், இந்த காவல்துறை அங்க இருந்த அந்த கரூர்ல காவல் அதிகாரிகள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய பாவமும் விஜய் அவர்களை சும்மா விடாது. உண்மையாலுமே சொல்றேன். விஜய் அவர்கள் மட்டும் இல்ல, அந்த மூத்த நிர்வாகிகள் இருக்காங்களே அவங்களையும் சேர்த்து சொல்றேன் நானு. தூக்கம் இல்லாம தண்ணி இரவுல இருந்து ஒரு நாள் முழுக்க அந்த கூட்டத்துக்குள்ள மன்றாடி மன்றாடி அவங்களாம் உயிரோடு இருக்கிறதே பெருசு. என்ன கேட்டா அந்த விஷுவல்ஸை பார்த்தா அவ்வளோ பயமா இருக்கு. எல்லாம் பண்ண காவல்துறை கண்ட்ரோல் வச்சிருக்கும் போது புசியான கார் வந்தோன்னா ஓடுறாங்களே. சரி, இது ஒரு விஷயம். கண்ட்ரோலை மீறி போகும்போது லேசான தடியடி நடத்துறாங்க. அத ஃபுட்டேஜ வாங்கிட்டு இந்த தடியடி தான் இந்த உயிரிழப்புக்கு காரணம்னு பொய் பிரச்சாரம் பண்றீங்களே. உங்க வாகனத்தை பிரச்சாரத்துக்கு அனுமதிக்காம திரும்பி போங்க விஜய்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பீங்க. அப்போ இந்த அமைதியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பிரச்சனை பண்ணி
தமிழக மக்கள் வந்து எவ்வளவு பேர் இறந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை பண்ணி நிம்மதி இழந்து கிடக்கணும் அப்படிங்கறதா உங்களுடைய எண்ணமா? இது நல்ல எண்ணமா? உங்களுடைய எவ்வளவு கேவலமான ஒரு எண்ணமா இருக்கு. இது ஒரு விஷயம். அதாவது காவல்துறை வந்து ஒரு 50 மீட்டர் முன்னாடியே பேசுங்க விஜய் அவர்களே, சூழல் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னதையே கேட்காம நாங்க ஜென்ஷெட் அங்கதான் வச்சிருக்கோம், அங்கதான் பேசுவோம்னு சொல்லி போய் தானே கொன்னீங்க எல்லாரையும். அதாவது நீங்க வந்து சூழல் சரியில்லை, பிரச்சார வாகனத்தை எடுத்து பிரச்சாரம் பண்ண வேணா, திரும்ப போங்கன்னு காவல்துறை சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. கேட்டிருப்பீங்கல்ல? மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் கேட்கும்போது, இந்த கேள்விகள் எல்லாம் நீதிமன்றத்துல வைக்கும்போது மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? அதுதான் இல்லையே. அது இருந்திருந்தா நீங்க இப்படிலாம் பண்ண போறீங்க? இன்னொரு விஷயம் காவல்துறை சொல்றதுன்னா, சூழல் சரியில்லை, மக்கள் ரொம்ப குவிஞ்சிருக்காங்க, ஏற்கனவே அங்க பெரிய கிரௌடு இருக்கு, உங்க பின்னாடி நாமக்கல்ல இருந்து வர கூட்டிட்டு வந்திருக்கீங்க, இந்த கிரௌடு ரெண்டு சேரும் போது ரொம்ப மோசமான சூழல் ஏற்படும். 50 மீட்டருக்கு முன்பே விஜய் வந்து பேசிட்டு இப்படியே போங்கன்னு சொன்னா, ஜென்ஷெட்லாம் அங்கதான் இருக்கு, அதுதான் நாங்க குறிப்பிட்ட பாயிண்ட், நாங்க அங்க போய் தான் பேசுவோம்னு சொல்லி பேசுனீங்கல்ல, அப்ப அது என்ன புத்தி? அது என்ன புத்தி? யார் ரெக்கார்டு கட்டு வேணாலும் போகட்டும், அதானே? ஜெனரேட்டர் வசதி அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. பதில் இதுதான் அதுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு சூழலை சொல்லி விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க. தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் கிட்ட எதையுமே வந்து தாவேகா சொல்லல. சொன்னோம் அப்படின்னு சொல்லி, அதாவது ரெண்டாம் கட்ட தலைவர்களை கூப்பிட்டு இந்த சூழலை விலைக்கு சொல்லி விஜய் அவர்கள்ட்ட சொல்ல சொன்னோம் அப்படின்னு வாதத்தை தமிழ் காவல்துறை வச்சா, டிஎஸ்பி வச்சா, அதுக்கு பதில் என்ன தாவேகா தரப்புல இருந்து என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, பொதுமக்கள் வருவதை தடுக்கும் அதிகாரம் போலீஸ்க்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இருக்கக்கூடிய அந்த கிரௌட முறைப்படுத்துறதுக்கு லேசான தடியடி நடத்தினதையே வந்து ஒரு பொய் பிரச்சாரமா எடுத்துட்டு போற நீங்க, பொதுமக்களை தடுத்து நிறுத்தி காவல்துறை வந்து அனுப்பியிருந்தா நீங்க என்னெல்லாம் பண்ணிருப்பீங்க? ஏன் இவ்வளவு கூசாம வாதங்களை வைக்கிறீங்க? கேட்கக்கூடிய கேள்வி என்ன? இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட சூழல்ல சொல்லி விஜய் கிட்ட சொல்ல சொன்னாங்கிறது டிஎஸ்பியினுடைய வாதம். நீங்க என்ன சொல்லணும்? சொன்னீங்களா இல்லையான்னு சொல்லணும். ஏன் திசை திருப்புறீங்க? ஏன் இப்படி பொய் வாதங்களை, அபத்தமான நீங்க ஃபாலோ பண்ணாத வாதங்களை எல்லாம் நீங்க எடுத்து வைக்கிறீங்க? அது ஒண்ணு. நடைபெற்ற இந்த கூட்டத்துல காவல்துறையினருடைய பாதுகாப்பு போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து இவங்க 10,000 தான் சொல்லியிருந்தாங்க, அதுக்கும் அதிகமா கொஞ்சம் கூட வரும்னு கணிச்சதுனாலதான் நாங்க வந்து 500க்கும் மேற்பட்ட 500 காவலர்களை கொடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை டிஎஸ்பி தரப்புல இருந்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஒரு அசாதாரண சூழல் ஏற்படுது, அங்க உயிரிழப்புகள் நடக்குது, மயங்கி விழுறாங்க பலர்னு சொன்னோடனே நாங்க வந்து 2000 காவல்துறை நாங்க கூச்சோம் அப்படின்னு சொல்லி பல ஏற்பாடுகளை செஞ்சு நாங்க செய்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது அடுத்த விஷயம். எங்கள் மீது பழி சுமத்துவதையே காவல்துறையினரும் ஆளும் அரசும் செய்யறாங்க, நிபந்தனைகளை விதிங்க, அதற்காக கைது செய்ய ஆணையிட வேண்டாம் அப்படின்னு மன்றாடி இருக்கிறது தாவேகா. இதுதான் உங்களுடைய தைரியம், ஆளுமை. வேண்டாம், என் வாயில வர்றதெல்லாம் பேச வேணாம். இதெல்லாம் தான் உங்களுடைய ஆளுமை பண்பா? இதுதான் உங்க தலைமை பண்பா? உங்க கட்சியில உங்க தலைமையில ஒரு கூட்டம் நடத்துறீங்க, அத வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்களுக்கு தேவையான உணவு சோறு போட முடியல, சொன்ன நேரத்துக்கு முதல் 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 கேள்வி 8:45க்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் 8:45க்கு வீட்டுல இருந்து கிளம்புனீங்க? அதுக்கு வந்து பதிலே இல்லை. என்ன சொல்லிட முடியும்? அவ்வளவு முக்கியமான வேலை இருந்தா ஏன் மக்களுக்கு போய் வாக்குறுதியை கொடுக்குறீங்க? மக்களை ஏன் ஏமாத்துறீங்க? மக்களை ஏன் இப்படி கொன்னீங்க? இதெல்லாம் வருது இல்லையா? அந்த கேள்விகள்லாம் வருது இல்லையா? 1000 கேள்விகள் வருது. இது எல்லாம் இருக்க இந்த இடம் முன்னாடியே நீதிபதி கடுமையான கேள்விகளை கேட்டிருக்காரு. இந்த இடம் திருப்திகரமா இருக்குன்னு சொல்லி புஷி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு காவல்துறையில. இது போக புஷி ஆனந்த் அவர்கள் கேட்ட 3 இடமே நெருக்கலான இடம் தான். ஏன் இந்த இடத்தையே கேட்டீங்க? நீங்க ஏன் விரிவான இடத்த கேட்கல? ஏன் சிட்டி அவுட்டர்ல நீங்க கேட்கல? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நீதிபதி ரொம்ப தெளிவாவே கேட்டிருக்காரு. ஏன் மக்களுக்கு அதே போல ஏன் மக்களுக்கு ஒரு தண்ணீர் வசதி கூட கொடுக்கல? ஏன் 8 மணி நேரம் காக்க வச்சீங்க? கரூர்ல வேணா நீங்க கேட்ட நேரத்துல இருந்து இப்ப இரவு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. நாமக்கல்ல நீங்க கேட்ட நேரம் காலை 8:45 தானே. ஏன் லேட்டா வந்தீங்க? உங்க வாகனம் போகும்போது கூடயே வராங்க, அதுல ஒரு லேடி குழந்தை வச்சுட்டு பின்னாடி உட்காந்துருக்காங்க, அவங்க ஓட்டுற மோசமா ஓட்டி கொண்டு போய் விழுகுறீங்க பஸ்ஸுக்கு அடியில. ஒரு ஒழுக்கம் இருக்கா? ஒரு கட்டுப்பாடு இருக்கா? இல்ல மூளை செலவை ஏதாவது செஞ்சுட்டாங்களா? ஏன் கேக்குறேன்னா, நான் முன்னாடி வீடியோல பேசியிருந்தேன், ஒரு ஒரு தன்னுடைய மகன் இறந்துட்டான், விஜய் அவர்கள் பத்திரமா போய் சேர்ந்துட்டாரா? முழுக்க முழுக்க காரணம் திமுக தான், விஜய் அவர்கள் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்லாம் சொல்லி பேட்டி மகன் மாச்சுவரியில கிடக்குறான் இறந்து, பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைமை என்னதாக இருக்கு? விஜய் அவர்களை பார்க்க தானே வந்தான் என் புள்ள, விஜய் அவர்களை பார்க்க வந்தானே உயிர் போயிருக்கு. ஏன் விஜய் அவர்கள் வந்து என் பிள்ளைய பார்த்து ஒரு கடைசி ஒரு இரங்கல் கூட சொல்லலையேன்னு ஆதங்கம் வரலையே? அப்போது ஒரு பெத்த தாயினுடைய ஆதங்கம் என்னவா இருந்திருக்கும்?
ஒரு மகன் இறந்து போறான், யார பார்க்க தன்னுடைய ஒரு ரசிகனாக வந்து அது அது முழுக்க முழுக்க தவறு, இது முழுக்க முழுக்க தவறு. ஆனாலும் வந்து பார்க்க இறந்துட்டான். அப்ப அவங்களுடைய ஆதங்கம் என்னவா இருக்கும்? என் மகன் இறந்து போயிட்டான், இறந்து போன அவனை பார்த்து என்ன பார்க்க வந்து இறந்து போயிட்டியாடான்னு வந்து ஒரு இளைஞர் இரங்கல் கூட சொல்லலையே அந்த தலைவர். நியாயமான ஒரு தாய்க்கு அந்த கோவம் தானே வரும். ஏன் மற்ற கட்சி எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 2 தினங்களுக்கு முன்பு அங்க கூட்டம் நடத்தினாரு, அங்க ஒரு உயிரிழப்பு நடந்துச்சா? எவ்வளவு அழகா அந்த கூட்டத்தை, அவ்வளவு கிரௌடு அங்க. உங்களுக்கு வர்ற கிரௌடு வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. உங்களோட படத்தினுடைய டயலாக் எல்லாம் அப்படி இருந்துக்கு. யார் பேச்சு நான் கேட்கவே மாட்டேன் அப்படிங்கறதா, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கறதா உங்க படத்தோட டயலாக். அது உங்க ரசிகர்கள் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, வந்தவங்க எல்லாம் அரசியல் படுத்தப்பட்டவர்களோ தொண்டர்களோ கிடையாது, ரசிகர்கள்ன்றத நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. உங்க படத்துல நீங்க உங்க ரசிகர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதை தான் இங்க வந்து அவங்க பண்றாங்க. இதைதான் புரிஞ்சுக்க முடியுது. இதை தாண்டி சோசியல் மீடியால கண்ட மேனிக்கு பேசுவது, கெட்ட வார்த்தை பயன்படுத்துவது, இந்த மாதிரிலாம் நிறைய கன்றாவிகள் நடக்குது. இதெல்லாம் சகிச்சுக்கவே முடியல. அது போக காசை வாங்கி கொண்டு ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிற பெயர்ல ஏன் இப்படி எல்லாம் கேவலமா வந்து திசை திருப்பி விடுவது? தமிழ்நாட்டுல வந்து அமைதியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி, உங்களுக்கு பிடிக்காதவங்க ஆட்சி பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டை கலவர பூமி ஆக்கணுமா? பல உயிர்களை பலி கொடுக்கணுமா? இதெல்லாம் சுத்தமாவே புரியல, சுத்தமா புரியல. ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது சுத்தமாவே புரியல. இது வந்து தமிழக மக்களுக்கு நல்லதல்ல. தமிழக மக்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடிய எந்த தலைவரையும் எந்த கட்சியினரையும் தமிழக மக்கள் ஆதரிக்க கூடாது அப்படிங்கறத நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு. ஆதவ் அர்ஜுனா ஒரு ட்வீட் போடுறார். என்ன அப்படின்னா, தடியடி ரோட்ல நடந்து போனா தடியடி நடத்துறது, சோசியல் மீடியால பதிவு போட்டா தடியடி நடத்துறது, கைது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன இது போட்டார் தெரியுமா? காவல்துறை வந்து அடி வருடிகளாக இருக்கிறது, காவல்துறை சரியில்லை அப்படின்லாம், அதாவது அவருடைய தலைவருக்கு எதிராக அவர் பேசுறார் அப்படின்லாம் சொல்லிட்டு, எப்படி நேபாளத்துல ஜென்சி புரட்சி நடந்ததோ அதே போல இங்கேயும் வந்து இளைஞர்கள் புரட்சி நடக்கணும், இந்த ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பணும், அடிச்சு வரட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்தை தூண்டும் விதமா ட்வீட் போட்டு டெலீட் பண்ணிட்டார். டெலீட் பண்ணிட்டா மன்னிச்சிடலாமா? போட்டார்ல, அவரை முதல்ல அரெஸ்ட் பண்ண இந்த காவல்துறை. திமுக மேல, அதாவது இவங்க கோர்ட்ல வச்சிருக்கக்கூடிய வாதமும் சரி, தாவேக்கா கேட்கக்கூடிய கேள்விகளும் சரி, இவையெல்லாம் பண்ணியிருந்தா கண்டிப்பா இதை வச்சு திமுக எங்களை பார்த்து பயப்படுது, திமுக எங்களை பார்த்து பயப்படுது, நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம், எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, அனுமதி கொடுத்துட்டு எங்களை பிரச்சாரம் நடத்த விடல, எங்களை பார்க்க வந்த தொண்டர்களை வந்து அடிச்சு விரட்டிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி, அதாவது பொதுமக்களை அகற்றும் உரிமை அரசிற்கு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இதே வந்து ஒரு அசாதாரண சூழல் இருக்கு, இங்க வராதிங்கம்மா போங்கம்மான்னு திருப்பி அனுப்பியிருந்தா இதை வச்சு எவ்வளவு கேவலமான அரசியல தாவேக்கா செய்திருக்கும். இது யாருக்கும் தெரியாதா? இவ்வளவு காலமா பார்த்துட்டு தானே இருக்கும் உங்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாம். வெறும் 2.5 வருஷத்துல எவ்வளவு கேவலமான பொய் பிரச்சாரங்கள் நீதிமன்றத்துல வச்சிருக்கீங்க. அசாதாரண சூழல் இருக்குன்னு நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்ச போலீசார் ஏன் வந்து பிரச்சாரம் பண்ண வாகனத்தை அனுமதித்தீர்கள்னு கேக்குறாங்க. அது போக பொதுமக்கள் வருவதை தடுக்கும் அதிகாரம் போலீஸ்க்கு தான் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ரெண்டையும் பண்ணியிருந்தா எவ்வளவு கீழ்த்தரமான பொய் பிரச்சாரத்தை நீங்க முன்னெடுத்திருப்பீங்க. எங்களை பார்க்க வந்து எங்களுடைய உயிர் பொதுமக்களை வந்து அடிச்சு விரட்டிட்டாங்க காவல்துறையினர், இல்ல அப்புறப்படுத்திட்டாங்க, பார்க்க அனுமதிக்கப்படவே இல்லை, எங்களை பிரச்சாரத்துக்கு நீதிமன்றமே அனுமதி கொடுத்திருக்கிறது, விதித்த அத்தனை கட்டுப்பாடுகளும் நாங்க மதித்து நாங்க பிரச்சாரம் பண்றோம், ஆனா எங்களை வந்து பிரச்சாரம் பண்ண அனுமதிக்காம விரட்டி விட்டுருச்சு அப்படின்னு எவ்வளவு பிரச்சாரம் பண்ணிருப்பீங்க. இதே நீதிமன்றத்திற்கு போயிருப்பீங்களா மாட்டீங்களா? இன்னைக்கு நீதிமன்றத்துல போய் இப்படி சொல்றீங்களே, அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? நிபந்தனை விதிங்க, கைது பண்ணிடாதீங்கன்னு சொல்றீங்களே, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தண்டனை அனுபவிச்சிட்டா கூட மனம் நிம்மதி பெறும். ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து தப்பி பெறதுக்கு இப்படி 1000 வழியை தேடி யாரையெல்லாம் எதிரிகள்னு சொன்னீங்களோ அவங்களையெல்லாம் போய் பாக்குறீங்களே, உங்களுக்கு நல்லாவா இருக்கு? தாவேக்காவா இருக்கு? விஜய் அவர்களோட மனசாட்சிக்கு தெரியும் அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. விஜய் அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் உங்ககிட்ட இருந்தெல்லாம் என்ன விஷயத்தையெல்லாம் மறைச்சாங்க அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியும். என்ன எண்ணத்துல இந்த மாதிரியான மோசமான ட்வீட் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு நல்லா தெரியும். முன்னாடி தெரிஞ்சுக்கலனாலும் இப்ப தெரிஞ்சிருக்கும். முன்னாடி தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆளுமை பண்பே இல்ல, நீங்க உங்களுக்கு தலைவருக்கான தகுதியே இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுட்டு நீங்க வீட்டுல இருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். ஆனா தனிப்பட்ட வேண்டுகோளை இங்க வைக்க முடியாது. நீங்க அரசியல் பண்ணுங்க, ஆனா இது ஒரு பாடமா எடுத்துட்டு பண்ணுங்க. ஏர் ஷோ நடந்தப்ப என்ன சொன்னீங்க? ஏர் ஷோவை நாங்க ஒரு 5 உயிர் பலியாச்சு, இது ஒரு பாடமா எடுத்துட்டு நாங்க எங்க மாநாடுக்கு முறையான பாதுகாப்பு, தேவையான அடிப்படை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் கொடுத்து பண்ணுவோம்னு சொன்னீங்களே. நீதிபதியே சொல்லியிருக்காரு, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் போல விஜய் அவர்கள் இல்ல, விஜய் அவர்கள் வந்தா ஒரு மாஸ் ஹீரோன்ற அடிப்படையில அவரை பார்க்க கூட்டம் கூடுது, அப்ப அதை மாநாடு எப்படி நடத்துவீங்களோ அந்த மாதிரி முறையா நடத்தி இருக்கணும்னு நீதிபதி அவர்களே சொல்றாரு. இதுக்கு மேல என்ன நீதிபதி? என்ன திமுக நீதிபதியா? சுப்ரீம் கோர்ட்டு கூட போங்க, அதான் நடக்கும். ஆனா பாஜக
பாஜக விஷயத்துக்கு வந்தோம்னா ஒரு உண்மை கண்டறியும் குழுவை அமைச்சிருக்காங்க. யார் தலைமையில அப்படின்னா எம்பியும் நடிகையுமான ஹேமமாலினி அவங்க தலைமையில. இதே ஹேமமாலினி அவர்கள் கும்பமேளாவுல பல உயிர்கள் பலியானப்போ பல டெட் பாடிகள் அங்க நதிக்கரையில வீசப்பட்டப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? இது ஒரு பெரிய விஷயமே இல்ல, பெரிய சம்பவமே இல்லை, இதை போய் இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னாங்க. இதே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கும்பமேளால எத்தனை உயிர்கள் பலியாகி இருக்குன்னு கேட்டப்போ இது வந்து மாநில அரசு சம்பந்தப்பட்டது, அவங்க கிட்டதான் நீங்க கேட்கணும், எங்க கிட்ட அந்த தரவுகள் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன் அன்னைக்கு உண்மை கண்டறியும் குழுவை கும்பமேளா நடந்த உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பியிருக்க வேண்டியதானே? ஏன் அன்னைக்கு அனுப்பல? இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு கட்சியினால, ஒரு தனிப்பட்ட ஒரு புதிய கட்சியினால நடந்த சம்பவத்துக்கு உண்மை கண்டறியும் குழு அனுப்பியிருக்கீங்களே, இதை எப்படி பாக்குறது? உங்க ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்துல நடந்தா நீங்க அனுப்ப மாட்டீங்க. உங்க ஆட்சி உங்க காலூன்றவே முடியாத ஒரு மாநிலத்துல நடந்தா இதான் சாக்குன்னு உள்ள நுழைஞ்சு எல்லாம் பண்ணிடலான்னு பாப்பீங்களா? இது ஒரு விஷயம். சரி, என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். உண்மை தெரிஞ்சு வெளியில வந்து யாரு தவறு செய்தார்களோ அவங்களுக்கு உரிமையான முறையான தண்டனை கிடைக்கணும். ஆனா உண்மை கண்டறியும் குழு அமைச்சிருக்கிறது பாஜக அப்படிங்கிறதுனால அங்க உண்மைக்கு வேலை இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றுக்கே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவதூறுகளை பரப்பாதீங்க, வதந்திகளை பரப்புவங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அப்படி சிலரை கைது பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு பத்திரிகையாளரும் அடங்கும். அவருடைய வீடியோக்கள் ஒரு 1, 2, 3, 4 வீடியோக்கள் பக்கம் தாவேக்கு ஆதரவான வீடியோக்களா இருக்கு. என்னன்னா திமுக தான் பொறுப்பு, திமுக தான் பொறுப்பு, திமுக தான் பொறுப்பு, செந்தில் பாலாஜி அவருடைய மாவட்டம், அதனால அவரு வந்து அங்க ஏதாவது பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஆதாரம் இல்லாம பேசியிருந்தாங்க. அதனால நம்ம இதுல யாருமே வந்து அவருக்கு உடன் நிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க ஒரு சம்பவம் தாவேக்கா இன்னொரு கட்சி சம்பவமா நடக்கட்டும், அங்க நடக்குது. அப்படிங்கும்போது அந்த பக்கத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். அப்படிங்கும்போது உடனே அந்த இடத்துக்கு விரைந்து போய் பார்க்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு இல்லையா? போகலன்னு இதே செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க போகாம வீட்லயே இருந்து காலையில கிளம்பி போயிருந்தா அவர் மீது எவ்வளவு பழிகளை சுமத்திருப்பீங்க. அவர் அதிமுகவுல இருந்துட்டு போட்டோம், திமுகவுல இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கேயே இருக்காரு, அவர் ஆளுங்கட்சி செந்தில் பாலாஜிங்கிறத மனசுல இருந்து எடுத்துருங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதே பகுதியில இருக்காரு, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். இப்படி ஒரு தாவேக்கா மீட்டிங்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அவர் போகாம மறுநாள் காலையில போறாருன்னா இதே தாவேக்கா என்ன மாதிரியான பிரச்சாரத்தை பண்ணிருப்பாங்க, எங்க போய் முடிஞ்சிருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. பதுங்கி வாழறது வந்து ஒரு தலைமைக்கு அழகு இல்ல, துணிச்சலா வந்து சந்திக்கணும். இவ்வளவு ஒரு அசம்பாவிதம் நடந்தது பிறகு விஜய் அவர்கள் அங்க போவது சரியல்ல, இல்ல பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி தாவேக்கா தரப்புல இருந்து சொல்லப்படுது. அது கூட அபிஷியலா யாருமே சொல்லல அப்படிங்கிறதும் இருக்கு. சரி, ஓகே, தாவேக்கால இருந்து அப்படி ஒண்ணு சொல்றாங்க, காவல்துறையில இருந்து அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஏன் வழக்கம் போல நீங்க வழக்கமா ட்வீட் தானே போடுவீங்க, ட்வீட் போட்டு போயிருக்கலாமே, அழகா ட்வீட்ல ஒரு வீடியோ போட்டு தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமே, உங்க இரங்கலை பதிவு பண்ணிருக்கலாமே, ட்வீட் போட்டா முடிஞ்சு போச்சா? என்ன நடந்தது அப்படிங்கறத நீங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கலாமே. உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கும் போதுதான் பதில் அளிக்க முடியாம அமைதி காக்குறீங்க அப்படிங்கறதா என்னுடைய பார்வை. உங்களுக்கு ஏதாவது விமர்சனங்கள் இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.